ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்று இரவோடு இரவாகவே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும்படியாக ஒரு நல்ல முடிவை கொடுக்க போறேன். நாளை விடியல் என்பது நிச்சயம் உனக்கான விடியலாக, உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும் விடியலாக இருக்க போகுது. ஆம் என் செல்வமே, வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் உனக்கு கஷ்டம் வரதான் செய்யுது. ஆனால் காசு பணம் இருந்தால் அதில் பாதி பிரச்சனைகளை சரி செஞ்சு நீ சந்தோஷமாக வாழ முடியும்னு எனக்கு தெரியும். இப்படி உன்னுடைய பெரும் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும் அந்த பணத்தை ஏதாவது ஒரு வழியில் யாராவது ஒருவர் ரூபம் மூலமாக உன் கைகளில் கொடுக்கணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன். நான் எடுத்த இந்த முடிவு தான் உன் பணப்பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவாக இருக்க போகுது. இத்தனை நாளாக நீயும் யார் யாருக்கும் ஓடி ஓடி போய் எல்லா உதவிகளையும் செஞ்ச, எல்லாருக்கும் நல்லதையே நினச்ச. ஆனால் யாரும் உனக்காக ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலை. நீ செஞ்ச உதவியையும் நீ செஞ்ச நன்மைகளையும் மட்டும் பெற்றுக்கொள்ளும் மனிதர்கள் உனக்காக எதுவுமே செய்யலைனாலும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது அதைவிட மேலான அருளையும் பொருளையும் பெயரையும் புகழையும் செல்வாக்கான வாழ்க்கையும் தந்துதானே தீருவேன். இதோ இப்போது நான் சொல்லக்கூடியதை மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ. நிச்சயமா நீ நலமோடும் வளமோடும் சிறப்பான செல்வ வாழ்க்கையை வாழதான் போகிற. உன் மனசில் நீ என்ன யோசிக்கிறான்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன்னை சூழ்ந்திருக்கும் துயரங்கள்ல இருந்தும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்தும் எப்படி தப்பிக்க போகிறோன்னு தானே யோசிச்சு தூக்கம் வராமல் தவிக்கிற. உன்னை சுற்றி இத்தனை பேர் இருந்தாலும் உனக்குன்னு உதவி செய்யவும் உன்னை பற்றி பாவப்படவும் அல்லது உனக்காக ஏதாவது செய்யவும் யாருமே இல்லாத அனாதை போல்தானே உணர்கிறாய். கவலைப்படாத, இது உனக்கு சோதனை காலம்தான். உன் கர்ம வினைகளை எல்லாம் கரைச்சி காணாமல் போக செய்ய உன் அப்பன் முருகன் இப்போ வந்துட்டேன் அல்லவா. இந்த இரவு மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. நாளை விடியலே உன் தீய கர்ம பலன்களை எல்லாம் வெயிலில் பனி போல உருகச் செய்து உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நானே உன் கைகளில் கொடுத்து உனக்கு நிழலாகவும் நானே வருவேன் என் செல்வமே. நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இப்போது என் அருளால் அழகாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. இந்த திருச்செந்தூர் முருகன் வாக்கு கொடுத்துட்டேனா ஒருபோதும் அது பொய்யாக போகவோ தப்பி போகவோ தவறி போகவோ விடமாட்டேன். நீ நிம்மதி பெறும் வகையில் எல்லா விஷயங்களையும் நானே சரி செஞ்சிடுறேன். நேற்று நடந்ததை மறந்துடு, இன்னைக்கு காலையில் நடந்ததையும் மறந்துடு. நாளை நடக்க போகிற விஷயங்களில் மட்டும் நீ கவனம் செலுத்தினா நடக்க போகிற எல்லாத்தையும் நல்லபடியாக நலமாக நான் நடத்தி முடிக்கிறேன். நீ ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே. யார் உன்னை ஏமாத்துனா உனக்கென்ன? எல்லாருடைய ஏமாற்றத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் செய்து தர உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினச்சும் வருத்தப்படுவேனா? யாராவது உன்னை ஏமாத்தினாலும் துரோகம் செஞ்சாலும் உனக்கு கெட்டதையே செஞ்சாலும் அது மீண்டும் அவர்களுக்கே கஷ்டமாகவும் நஷ்டமாகவும் திரும்ப பதிலடியாகவும் கிடைக்கும்படி இந்த முருகன் நான் செஞ்சு காட்டுவேன். கந்தன் உனக்கு துணையாக இருக்கும்போது தேவையற்ற விஷயங்களை நினச்சி கலக்கம் அடைவதும் குழப்பம் அடைவதும் வேண்டாம் என் செல்வமே. நான் எப்போவுமே நல்ல மனிதர்களையும் நல்ல குணம் கொண்டவர்களையும் அதிகமாக நேசிப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவர்களை தான் அதிகமாக சோதிக்கவும் செய்வேன். இப்போதும் அப்படிதான். என் அன்பு பிள்ளையான ஒன்றை எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால உன்கிட்ட கொஞ்சம் விளையாடும் விதமாக பம்பிழுக்கும் விதமாக சில பிரச்சனைகளையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்தேன். ஆனால் இந்த உலகத்தில் உன்னை சிறை கைதியாக தனியாக வாழ விடவும் கஷ்டப்படவும் விட்டுட மாட்டேன். வாழ்க்கை என்பது சந்தோஷமாக வாழ்வதற்காக தானே. என்ன நடந்தாலும் நீ தைரியமாக மகிழ்ச்சியோடு இருக்க பழகு. இந்த வெற்றிவேல் முருகன் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை உனக்கு அழகான வெற்றியாக மாற்றி கொடுப்பேன். இதுவரைக்கும் கஷ்டமாக இருந்த உன் வாழ்க்கையை இப்போது மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்றி காட்டுவதற்காக தான் இந்த இரவு நெருங்கும் வேலையில் உன்னை தேடி வந்தேன். நாளையிலிருந்தே எல்லா விஷயங்களும்
நல்லபடியாக உனக்கு நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டமும் வரக்கூடிய எதிர்காலமும் வசந்த காலமாக மகிழ்வானதாக உனக்கு பிடிச்சது போல இருக்க போகுது என் செல்வமே. நீ எப்போவுமே ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்பாகவும் சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும் போதும் ரொம்ப யோசிக்கிற. செய்யலாமா வேணாமா, தொடங்கலாமா வேணாமா, சரியா வருமா வராதா, இது நம்மளால் முடியுமா முடியாதான்னு. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். எதையும் யோசித்து குழம்பாம ஒரு நல்ல முடிவை எடுத்து அதுக்கு முயற்சி செஞ்சு முன்னேறி போய்கிட்டே இரு. என்னை நம்பி வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நான் வெற்றியை தர தயாராக இருக்கேன். உன் ஆசைகளும் நீ விருப்பப்பட்ட விஷயங்களும் தாமதமானாலும் என்னுடைய அருளால் அது கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நீ ஆச்சரியப்படும் விதத்தில் நல்லபடியாக நடந்தே தீரும். நான் ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையில் எப்போ நடக்கணும்னு திட்டம் போட்டு வச்சுருக்கேன். இப்போது நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த நன்மைகளும் யோகமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரும்படி செய்யப்போகிறேன் என் செல்வமே. நீ சாதாரணமாக செய்த சின்ன சின்ன செயல்களும் நல்ல நல்ல விஷயங்களும் கூட இப்போது உன் வாழ்க்கையில் அற்புதமான வெற்றிகளை தரப்போகுது. நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. இதுவரைக்கும் தடப்பட்ட காரியமெல்லாம் இப்போது என்னுடைய அருளாசைகளால் உனக்கு வெற்றி தரும் விதமாக மாறப்போகுது. உன் வாழ்க்கை முழுவதுமே என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம். உன் முயற்சிக்கு ஏற்றாற் போல எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பேன். இனிமேதான் உன் வாழ்க்கையில் ராஜயோகம் ஆரம்பமாக போகுது. சில பேர் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய உண்மையான முகம் இதுதான்னு இப்போ நான் உனக்கு காட்ட போகிறேன். அதை பார்த்து இவங்க இப்படியான உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ கோபத்தில் தவறான வார்த்தைகளை வெளிப்படுத்துவதோ வேண்டாம். நீ என்கிட்ட ஒரு முக்கியமான தவறு செஞ்சதை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டிருந்த. நான் அதை உடனே உனக்காக மன்னிச்சிட்டேன் தானே. அதே போல உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் தவறு செய்யக்கூடிய இயல்பான குணம் கொண்டவர்கள் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யாராவது உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக தப்போ தவறோ செஞ்சிருந்தா அதை மன்னிக்கவும் மறக்கவும் தயாராகு. ஆனால் ஒருபோதும் மறுபடியும் அவங்கள உன் கூட வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. உன் கவலைகள் எல்லாத்தையும் போக்கி நிச்சயமாக உன்னை நிம்மதியாக நான் வாழ வைக்கிறேன். நீ எதை நினச்சும் பயப்பட வேண்டாம் என் செல்வமே. வாழ்க்கைனா என்னன்றதை நீ புரிஞ்சுக்கணும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதே நீ உணர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் சில சோதனைகளை பிரச்சனைகளின் வடிவில் நான் உனக்கு கொடுத்தனே தவிர மற்றபடி நீ கஷ்டப்படணும் கவலைப்படணும்னு நான் ஒரு முறை கூட நினச்சது கிடையாது. என்ன நடந்தாலும் அதை நடுநிலையோடு ஏற்றுக்கொள்ள பழகு. உன்னாலே முடியாதுன்னு இந்த பூமியில் எந்த விஷயமும் இல்லை. நீ பொறுமையாக இருந்தால் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக உன்னால் முடிக்க முடியும். நீ எவ்வளவு தூரத்தில் இருக்கன்றது இங்கே முக்கியமில்லை. என்னை நம்பக்கூடிய என் அன்பு பிள்ளையான நீ எங்கே இருந்தாலும் நானே உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தருவேங்கிறத புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் ஒருபோதும் நேரத்தை மட்டும் வீணாக்கக்கூடாது. நேரத்தை வீணாக்காமல் இருக்கணும்னா நீ வாழ்க்கையை வீணாக்காம சரியாக வாழ கற்றுக்கோ என் செல்வமே. நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் இத்தனை நாளாக நீ பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் பலனாக தான் நாளை விடியல்ல எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் நடத்த போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் ராஜயோகம் நிரந்தரமாக வந்து சேரும். நீ அமைதியை தேடி எங்கும் போக வேணாம். உன் மனசுடைய அமைதிதான் உன்னை தெளிவான பாதையில் பயணிக்க வைக்கும் கருவியாக இருக்க போகுது. யாராவது உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க நிராகரிக்கிறாங்கன்னா நீ தைரியமாக நிமிர்ந்து நில்லு. யாராவது உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல அடக்கமாக இருக்க கற்றுக்கோ. யாராவது உன்னை விமர்சனம் செய்தாலும் கூட நீ மௌனமாக இருக்கணும் என் செல்வமே. யாருக்குமே உன்னை பிடிக்கலைனாலும் அல்லது எல்லாருக்குமே பிடிச்ச இடத்துல நீ இருந்தாலும் கூட அன்போட அமைதியோடு இருக்க பழகு. இப்படி எல்லா இடங்களிலும் அன்பும் அமைதியும் பொறுமையும் அடக்கமுமாக நீ இருக்கும்போது நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றிகரமான வாழ்க்கை உனக்கு அமையும்.
வெற்றியாளர்கள் ஜெயிக்கிறவங்க வாழ்க்கையில் எப்போவுமே முடிவுகளை சட்டுன்னு எடுத்துருவாங்க. அப்படி எடுத்த முடிவுகளை ரொம்ப யோசித்து மெதுவாக தான் மாற்றுவாங்களே தவிர அடிக்கடி முடிவை மாற்றுபவர்கள் வெற்றியாளர்களாக இருக்க மாட்டாங்க. அதே போல் முடிவுகளை ரொம்ப யோசித்து மெதுவாக எடுக்கிறவங்களும் தோல்வியாளர்களாகத்தான் இருப்பாங்க. அவங்க அடிக்கடி முடிவுகளை வேகமாக மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. நீ எப்போவுமே மனசை உறுதியாக நிலையாக வச்சுக்கோ. எந்த விஷயத்தில் எப்போ முடிவு எடுக்கணும்னாலும் நல்லா நிதானமாக யோசித்து சரியான முடிவை சிறப்பாக சீக்கிரமாக எடுத்து அதை நிரந்தரமாக செய்ய ஆரம்பி. நீ எடுத்த பயிற்சிகளை எல்லாம் இப்போது பரிசோதிக்கும் நாள் வந்துடுச்சு. இத்தனை நாளாக நீ வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடங்களை வச்சு இப்போது வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வேலைகளை ஆரம்பி. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நாளைய நாள் என்பது நிச்சயமாக உனக்கு வெற்றியை தரும் விதத்தில் இருக்கும் என் செல்வமே. இனி உன்னை நோக்கி வரும் விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி வரக்கூடிய உன் வருங்காலத்தில் நீ ஒவ்வொரு நாளையும் புத்துணர்ச்சியோடு மகிழ்ச்சியாக எதிர்கொள்ளும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் குடும்பமும் குழந்தைகளும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் சொந்தமும் சுற்றமும்னு எல்லாருமே உன்னால் மகிழ்ச்சி அடையும்படி உன் மூலமாக எல்லார் வாழ்க்கையிலையும் நான் சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். இப்போதைக்கு சில வேதனைகள் உன்னால் தாங்க முடியாததாக உன் மனசுக்கு துயரத்தை தருவதாக இருக்கலாம். ஆனால் என் மேலே நீ பாரத்தை போட்டுட்டு எல்லாத்தையும் என் பொறுப்பில் விட்டுடு. கர்ம வினைகளோட சண்டை போட்டு போராடி கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக நான் இருந்து அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாதே என் செல்வமே. ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஆறுதலாக நான் இருந்து உன் வேதனைகளை குறைச்சி உன் வாழ்க்கையிலையும் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். நீ என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி, வேண்டினாலும் சரி வேண்டாவிட்டாலும் சரி, உன் துன்பங்களை அறிந்து உனக்கான தீர்வை எப்பவுமே நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படிதான் இப்போது உனக்கான தீர்வை கொடுப்பதற்காக, உனக்காக நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை நடத்துவதற்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன். கூடிய சீக்கிரம் உனக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும்படி, நிலையான வருமானமும் நல்ல வரும்படியும் உருவாகும்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை உன் வீட்டு கதவை தட்ட வைக்கிறேன். அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறிவிடு. இனிமேல் எந்த காலத்திலும் எந்த காரணத்துக்காகவும் உனக்கு பண கஷ்டம் வராத அளவுக்கு சிக்கனமாக சேர்த்து வச்சு செலவழித்து உன் குடும்பத்தில் நிலையான நிரந்தரமான நிம்மதியோட வாழ தயாராகிக்கோ என் செல்வமே. என் ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்குங்கிறத நீ மறக்க வேணாம். என்னை நாடி வந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு தேவையானதை நானே உன்னை தேடி வந்து தர வந்திருக்கேன். நீ ஒரு நொடி என்ன நினச்சினா ஒவ்வொரு ஜென்மமும் நான் உன் கூடவே இருப்பேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. எந்த விஷயத்தையுமே நல்லா யோசித்து செய்ய ஆரம்பிச்சிட்டினா, நீ செய்யும்போது எத்தனை பேர் யார் குறுக்க வந்து என்ன சொன்னாலும் எதையும் காதில் வாங்கிக்காம உற்சாகமாக புத்துணர்ச்சியாக உன் வேலைகளை செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராக இரு.